வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். இன்றைய நாடாளுமன்ற பட்ஜெட் தொடர் நிதிநிலை அறிக்கை அவ்வளவு திருப்திகரமாக இல்லை என்று தவிக தலைவரும் நிர்வாகியுமான தலைவர் மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை, அது கொஞ்சம் மிக வருத்தம் அளிக்குது. பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை, சரி. ஜிஎஸ்டி வரி குறைப்பு பண்ணலை, ஜிஎஸ்டி வரி எதுவும் பண்ணாமல் விட்டாங்க. ரெண்டாவது, அகழ்வாராய்ச்சிக்கு எக்ஸ்ட்ரா நிதி ஒதுக்கீடு தராமல் பழைய நிதி அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னு சிறப்பு மிக்கதாக இல்லை. ஒரு சில கோரிக்கைகளை வரவேற்றிருக்கிறார் தலைவர். அதாவது வருமான வரி 12 லட்சம் வரைக்கும் வரி, இதில் வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. வருமான வரி 12 லட்சம் வரைக்கும் வரி கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அப்புறம் இந்த சிறு தொழில் கடன் பழங்குடியின் மக்களுக்கான இதில் சிறப்பு அம்சம் அதாவது முதல் தொழில் முனைவோர் முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறாங்களே, புதுசாக போட்டு ஆரம்பிக்கிறது தொழில் முனைவோருக்கு, இந்த மாதிரி தொழில் முனைவோருக்கு 2 கோடி கடன் தரலாம் போட்டிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. அது தவிர தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார். ஏன்னா அகழ்வாராய்ச்சிக்கு இன்னும் ஒதுக்கியிருக்க ஒரு இது இருக்குது. அதை தலைவர் விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. நன்றி, வணக்கம்.